Good morning to all. நான் டாக்டர் தீபா அர்லாலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் தீபா அர்லாலன் நீங்கள் யூடியூப்பில் கிளிக் பண்ணால் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலி என்னோட ஆஸ்மா வீடியோ பார்த்துட்டு கேட்குறது, ஆல்ரெடி நான் வந்து ஆஸ்மா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அகைன் இப்போ ரெண்டாவதும் ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றதுனால அதை பற்றி இன்னும் கொஞ்சம் வாஸ்ட்டாக வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒவ்வொரு டிஸார்டருக்கும் ஒரு டயட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஆஸ்மாக்கு அப்படின்னு ஒரு டயட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய குவரிஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ ஆஸ்மாக்குன்னு டயட்டை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆஸ்மா தொந்தரவு இருக்கவங்க, சுவாச பிரச்சனை இருக்கவங்க, நுரையீரலில் அது வந்து அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸாக இருந்தாலும் சரி, ஆஸ்மாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிக்கஸாக இருந்தாலும் சரி, அதாவது அது ஆஸ்மா கொஞ்சம் முத்தின ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கவங்க என்னென்ன உணவு முறையெல்லாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் வேண்டாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன சாப்பிடணும்? வைட்டமின் டி ரிச் ஃபுட் நிறைய சாப்பிடணும், கால்சியம் ரிச் ஃபுட் நிறைய சாப்பிடணும். கால்சியம் எதில் இருக்குது உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது பால் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். முட்டையினோட வெள்ளை, பால், கீரை, பேரிச்சம்பழம், இது எல்லாமே சாப்பிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே லிமிட்டாக எடுக்கலாம், அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்தால் என்ன ஆகும்னா, அதில் சல்ஃபேட்ஸ் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரியாக ப்ரிசர்வ் பண்ணலன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதில் சல்ஃபேட்ஸு, ஃபங்கல் இது இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அந்த இதில் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கிறது ஃபங்கல் அந்த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸில், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸில். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து ஆஸ்மாவை ட்ரிகர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து லிமிட்டாக எடுத்துக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சீஸு, பட்டரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பன்னீர், இது எல்லாத்துலேயுமே வந்து கால்சியம் நிறைய இருக்கும், வைட்டமின் டி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்டா கரோட்டின் ரிச் ஃபுட்ஸு. பீட்டா கரோட்டின் எதில் ஜாஸ்தி இருக்குது? கேரட்னோட, அதாவது வைட்டமின் ஏடோட முந்தின ஸ்டேஜ் தான் வந்து பீட்டா கரோட்டின், ப்ரிக்கசர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பீட்டா கரோட்டின் ரிச் ஃபுட்ஸ் எதுன்னா, கேரட் நல்லா எடுத்துக்கலாம், பப்பாயா எடுத்துக்கலாம், லீஃப் வெஜிடபிள்ஸில் அகைன் கீரையில் வந்து என்னென்னா, பண்ணைக்கீரை வேண்டாம். சிட்டி சைடு இருக்கவங்களுக்குலாம் பண்ணைக்கீரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் பண்ணைக்கீரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி ஓரளவுக்கு எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா கீரையும் மாற்றி ஒரே கீரையை வந்து கண்டினியூஸாக எடுக்கிறத விட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை அப்படின்ற மாதிரி பருப்பு கம்மியாக போட்டு சமைச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு சமைச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேறு என்ன எடுக்கலாம்? எல்லா க்ரீன்ஸும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து ஷஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்களன்னா, மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது மெக்னீஷியம்ன்ற ஒரு சத்து, அந்த மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். மெக்னீஷியம் வந்து எதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, பூசணிக்காயோட விதை. அப்போ பூசணிக்காய் வந்து ஆஸ்மாக்கு சாப்பிடலாங்க வேண்டாம். ஏன்னா பூசணிக்காய் வந்து ஈரம் பண்ணும். அதனால் பூசணிக்காய் சாப்பிடாதீங்க. அது வெள்ளை பூசணிக்காவாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பூசணிக்காவாக இருந்தாலும் சரி, பூசணிக்கானோட விதை, அது எந்த பூசணிக்கானோட விதையாக இருந்தாலும் சரி, எதை வந்து ஒயிட் ஆர் எல்லோ, அந்த பூசணிக்கானோட விதை எடுத்துக்கலாம். வேறு என்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்பினாச்சுன்றது பசலைக்கீரை. நான் ஆல்ரெடி ஸ்பினாச்சை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இட்ஸ் அ சூப்பர் ஃபுட்னா என்னென்னா, அதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்பினாச்சு. அதாவது பசலைக்கீரை அது என்ன வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு அதில் ஏகப்பட்ட தாது உப்புகள் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பினாச் கிடைச்சா விடவே விடாதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க, சரிங்களா? இல்லைங்க பசலைக்கீரை ஈரோன்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி இந்த பண்ணைக்கீரை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, அது ரொம்ப ஈரம். மற்றபடி இந்த பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி எல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஷஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு பசலைக்கீரை ரொம்ப ஈரம் பயமாக இருக்குன்றீங்களா, கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டு, நல்ல மஞ்சத்தூள் போட்டு, சீரகத்தூள் போட்டு சமைங்க. டைஜஷனும் நல்லா ஆகிடும், ஈரமும் இருக்காது. பூண்டு 4 பல் சேர்த்து போட்டுக்கோங்க. ஈரம் ஆகாது, அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துக்கலாம். வேறு என்ன சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நல்லா பிளென்ட்டியாக எடுத்துக்கோங்க. மார்னிங் ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் எதுனாலும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? டிஃபன் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ, இட்லி, தோசை எல்லாம். ஆனால் சிறுபருப்பு சாம்பார் மட்டும் வைக்காதீங்க டிஃபனுக்கு. சாதா துவரம்பருப்பு சாம்பார், சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மதியானம் ரைஸ் பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஆஸ்மேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும், டைஜஷன் ஆகாது, பசியே எடுக்காது. அப்போ நம்ம வந்து அவங்கள சாப்பிடுன்னு கம்பல் பண்ணக்கூடாது. அப்போ
அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ்வலாக அவங்க இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதில் பகுதி, அதில் அவங்க யூஸ்வலாக சாப்பிட்றதுல பாதி சாப்பாடு போடும். சரிங்களா? அந்த பாதி சாப்பாடு ஆனால் கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக இருக்கும். ஒரு கீரை, ஒரு பொரியல், ஏதோ ஒரு பொரியல், ஒரு பொரியல், சாம்பார், ரசம், தயிர் மட்டும் கொடுக்காதீங்க, மோர் கொடுக்காதீங்க. சரிங்களா? தயிர் கொடுக்காதீங்க, மோர் கொடுக்காதீங்க. இதே தயிரை வந்து நீங்கள் மோர் குழம்பா வச்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி மத்தியானம் கொடுத்துக்கோங்க. நைட் அகைன் டிஃபன். அவங்க 4 இட்லி சாப்பிட்டோம்னா 2 இட்லி கொடுங்க போதும். சரிங்களா? இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு சாப்பிட பிடிக்கல, மூச்சு ரொம்ப இழப்பு வருது அப்படின்றாங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு கிளாஸ் பசும்பால் எடுத்துக்கோங்க, நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு கொதிக்கும் போதே 2-3 பூண்டு பல்லு தட்டி போட்டுருங்க. 2-3 சிட்டிகை மஞ்சத்தூள் போடுங்க. 2 சிட்டிகை உங்களுக்கு அந்த மஞ்சளோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும்னா 3 சிட்டிகை மஞ்சத்தூள் கூட போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல கொதி வரும்போதே கொஞ்சமாக பனங்கற்கண்டு, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா ப்ரௌன் சுகர், இல்லைன்னா வந்து சாதா வெள்ளை சர்க்கரை, சாதா சர்க்கரை எதுனாலும் போட்டு சூடாக குடிக்க சொல்லுங்கள். அவங்க நல்லா தூங்குவாங்க. அவங்களோட அட்டாக்ஸும் வந்து மஞ்சளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் அவங்களோட அட்டாக்ஸும் வந்து கம்மியாகும். சரிங்களா? இதுதான் அவங்களோட டயட் பிளான். சரி, அவங்க என்னென்னலாம் அவாய்ட் பண்ணாங்க? நான் ஏற்கனவே ஆஸ்மா வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி டஸ்ட்டு, சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை தூசி, தாளிக்கிற நெடி, மல்லிகைப்பூ வாசனையான சோப்பு, பவுட்ரு, சென்ட்டை அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? வேறு என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சல்ஃபைட்ஸ் இருக்க ஃபுட் அவாய்ட் பண்ணணும். சல்ஃபைட்ஸ் இருக்க ஃபுட் எதுன்னா இந்த உலர்பழங்கள், அதில் வந்து சல்ஃபைட்ஸ் நிறைய போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊறுகாய்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, டின்டு ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து சல்ஃபைட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஏஜென்ட்டாக போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? வேறு என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸு. கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொட்டை வகைங்க. கொட்டெல்லாம் சாப்பிட்றதுனா அப்படியே டேரெக்டாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா வயிறு ப்ளோட்டிங் வந்துடும், டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அது அதனால் வயிறில் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும், ப்ளோட்டிங் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அவங்களுக்குன்னா முளைக்க வச்சு நீங்கள் எப்படினாலும் சமைச்சு கொடுக்கலாம். ஒரு பேஷண்ட் என்ன கேட்டாங்க, என்ன மேடம் முளைக்க வச்சா அது ஈரம் ஆகிடுமே? அப்படிலாம் கிடையாது. முளைக்க வச்சா ஈரம் ஆகிடும்னு யார் சொன்னால்? முளைக்க வச்சா அதனோட டிஃபிகல்ட் காம்போனன்ட்ஸை வந்து ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியும். அந்த முளை வந்ததுனால நம்மளால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும். செரிமானத்துக்கு ஏதுவாக இருக்கும். கொட்டை வகைகள் முளைக்க வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அது செரிமானத்துக்கு ஏதுவாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கேஸ் ப்ரொடியூசிங் ஃபுட்ஸு, அதாவது உருளைக்கிழங்கு, கொட்டை வகைங்க, வாழைக்காய் அவாய்ட் பண்ணலாம். கடலைக்கிழங்கு சாப்பிடலாம். அது வந்து இன்ஃபேக்ட் வந்து மூலத்துக்கு பார்த்தீங்கன்னா கருணை லேகியம்ன்றது ஒரு பெஸ்ட் மெடிசன் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில். அது என்னென்னா மலம் இலக்கியது, பெருங்குடலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த கருணைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய புளி ஊற்றி அந்த மாதிரிலாம் வறுக்காதீங்க. கருணைக்கிழங்கு பொரியல் பண்ணி தாராளமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? வேறு என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட்ஸ் போட்டு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸு. இப்போ இந்த பழ ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா? குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோடா, இந்த கோக் மாதிரி விஷயம், அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், டின்டு ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து கோலா, அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஃப்ரூட்ஸில் என்ன சாப்பிட்லாம்? எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கோங்க. பப்பாயா எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுக்கலாம், பலாசொலை, மாங்காய், மாம்பழம், இதெல்லாம் வந்து நான் நிறையத்துக்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். முக்கியமாக என்னென்னா ஆப்பிள் நல்லாவே எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் ஆஸ்மா அவே அப்படின்னு ஒரு ப்ரோவே இருக்குது. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மை என்னென்னா ஆஸ்மாக்கும் அது வந்து பெஸ்ட் மெடிசன். ஸோ க்ரீன் ஆப்பிள் எடுக்கலாமா, சாதா ஆப்பிள் எடுக்கலாமா, எதுனாலும் எடுங்க. ஆப்பிளோட தன்மைன்றது உண்டு. க்ரீன் ஆப்பிள் கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் இருக்க நியூட்ரியன்ஸு. ரெட் ஆப்பிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இன்க்ரீஸாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஆப்பிள் கிடைக்குதோ எடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிடாதீங்க. கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் வேண்டாம், நாவப்பழம் வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டாக எடுங்க, எக்ஸஸாக எடுக்கக்கூடாது. மாதுளம்பழம் சாப்பிடலாமா, எல்லா பழமும் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈரமான பழம் டவுட் இருக்கா, பச்சை வாழைப்பழம் வேண்டாம். ஈரமான பழம் டவுட் இருக்கா, லைட்டாக அது மேலே மிளகுத்தூள் போட்டுட்டு உப்பு ஒரு சிட்டிகை தூவிட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தூவிடுங்க. ஸோ அது உங்களுக்கு ஈரமே பண்ணாது. அதே மாதிரி நல்ல மென்று வாயிலே டைஜஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி நல்ல மென்று சாப்பிடுங்க. இல்லைன்னா ஜூஸாக போட்டு அதில் அந்த பிளெயின் ஜூஸ் மாதிரி இல்லாமல் அதில் அந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சாட் மசாலா கொஞ்சம் போடுவாங்க. இப்போ சாத்துக்குடி ஜூஸே பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து ரோட்லலாம் விற்பாங்க பாருங்க. சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாமா, பிளென்ட்டியாக குடிக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாமா, தாராளமாக குடிக்கலாம். அது எப்படி போடுவாங்கன்னா அந்த ஃப்ரூட், அந்த இப்போ சாத்துக்குடிக்குன்னா அந்த சாத்துக்குடி பழத்தை புழிஞ்சிட்டு கூட சாட் மசாலா போட்டுப்பாங்க. சாட் மசாலா போடணுன்ற நெசசிட்டி கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு சாட் மசாலா போட பிடிக்கல,
ஃப்ரூட்னோட இது வந்து ஸ்பாயில் ஆகும், ஆக்ஷன் ரொம்ப ஸ்பாயில் ஆகாது, 5 to 10% தான் ஸ்பாயில் ஆகும். பட் இருந்தாலும் அதுவும் நீங்கள் ஸ்பாயில் பண்ண விருப்பப்படலைன்னா என்ன பண்ணலான்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த சாட் மசாலோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்து ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டு நம்ம குடிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுக்கலாம், எல்லா ஜூஸஸுமே எடுக்கலாம். திராட்சை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி இது, திராட்சை சாப்பிடலாமா? திராட்சைக்கு நுரையீரல்லேருந்து சளியை வெளியேற்றுற தன்மை உண்டு. எங்களுக்கே ஏற்கனவே ஆஸ்மா கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது. திராட்சை சாப்பிட்டா இன்னும் ஆஸ்மா வந்துடும். ஆஸ்மா வர்றதில்ல, அது நுரையீரல்லேருந்து சளியை வெளியேற்றும். ஸோ திராட்சை சாப்பிடலாம். பயம் இருக்கா? நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரியும் சாப்பிடலாம், ஜூஸும் குடிச்சிக்கலாம். எதுனாலும் அது போட்டு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ, காஃபி குடிக்கலாம். காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று குடிக்கலாம். டீ ஒன்று குடிக்கலாம், காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று குடிக்கலாம். பிளெயின் டீயை விட இஞ்சி ஒரு துண்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த இஞ்சி டீ கொடுங்க. சரிங்களா? அதுவும் இந்த மசாலா டீ அப்படிம்பாங்க. மசாலா டீன்னா என்னென்னா அதுவும் நல்லது இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு. அதாவது டீ போடுற மாதிரியே போடணும். டீ தூள் போட்டு தண்ணி ஊற்றி, இப்போ ஒரு கிளாஸ் டீன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லவங்கம் தெரியும் இல்லைங்களா, க்ளோவ், அந்த லவங்கம் ஒன்று போட்டுக்கணும். 1/4 பிரியாணி இலை போட்டுடணும். அதில் பிரியாணி இலை போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு ஒரு சின்ன ஏலக்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொடுங்க. உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் வந்து அந்த இன்ஹலேஷனும் எக்ஸலேஷனும் வந்து ஈஸ் ஆகும். அதாவது சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுறது இம்மிடியேட்டாக கம்மியாகும். அந்த மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன குடிக்கலாம்னா சுக்கு காஃபி குடிக்கலாம். சுக்கு காஃபி அது ரொம்ப ஹீட் ஆகி புகஞ்சு எறும்ப ஆரம்பிக்குங்க. அது வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ்லாம் வந்து ட்ரை பண்ணும், வறட்சி ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இஞ்சி ஒரு பெரிய கிளாஸ் பாலில் இஞ்சி நல்லா ஒரு இஞ்சி போட்டு நல்லா நசுக்கி போட்டுட்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த இஞ்சி டீ குடிக்கலாம். காலையில் பிளெயின் இஞ்சி மில்க், இஞ்சி அதை இஞ்சி டீன்னு தான் சொல்லுவாங்க. டீ தூள் போடாமல் வெறும் இஞ்சி போட்டு பால் போட்டு அந்த இஞ்சி பால் காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, இல்லை நடுராத்திரி அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்குனாலும் அது குடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ சாதா டீ, மசாலா டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம். இஞ்சி போட்ட மில்க், ஜிஞ்சர் மில்க்கு, அதை இஞ்சி டீன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தில் எப்படினாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதை குடிக்கலாம். மற்றபடி காலையில், மத்தியானம், நைட்டு நான் சொன்ன மாதிரி டயட் எடுத்துக்கோங்க. போதுமான தூக்கம் இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் நிறைய சஃபகேஷன் இருக்குன்னா வெளி காற்றுல வந்து நடங்க. நிதானமாக வெளிக்காற்றை சுவாசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி இளம் சூரிய வெயிலில் நீங்கள் உட்காரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ உங்களுக்கு அந்த வைட்டமின் டி நிறையவே கிடைக்கும். ஃபுட்லேருந்து கால்சியம், வைட்டமின் டி கிடைக்கும்போது கூடவே அந்த சன்லைட்லேருந்து கிடைக்கும். இது கூடவே சன்லைட்டில் உட்காரும்போது மூச்சு பயிற்சி மைல்டாக ஆரம்ப கால பிராணாயாமம், அதாவது ஒரு இன்ஹலேஷன், ஒரு எக்ஸலேஷன், கும்பகம் வேண்டாம். அதாவது சுவாசத்தை வந்து நிறுத்தி வைக்கிறது வேண்டாம், உள்ளிழுக்கிறது வெளியே இழுக்கிறது. இந்த பிராணாயாமம் மட்டும் 10 நிமிஷம் பண்ணுங்கள். இனிஷியலி காலையில் 5 நிமிஷம் ஒரே நேரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலையில் 10 நிமிஷமாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் அந்த இலவ வெயிலில் 10 நிமிஷம் பண்ணுங்கள். இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட்லேருந்து அதாவது முக்கால்வாசி முடிஞ்ச வரைக்கும் 98% வரைக்கும் உங்களோட ஈஸை நீங்களே கொண்டு வந்துக்கலாம். புரியுதா? ஆஸ்மாக்கான ஹோமியோபதிக் மெடிசன் கூட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து ஏறக்குறைய 98.9%, 99% நீங்கள் வந்து வெளியே வந்துட முடியும். க்யூர்னு நான் சொல்லலை, குணப்படுத்திடுவேன்னு நான் சொல்லலை. உங்களோட சிம்டம்ஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.